எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வெஞ்சனம் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பருப்பு சாம்பாருங்க. திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து ஒரு நேயர் எங்ககிட்ட கேட்டிருந்தாங்க சாம்பார் எப்படி வைக்கணுங்கிறத. அவங்களுக்காக இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப்பு பருப்பு எடுத்துருக்கேங்க. இது 200 கிராம். பருப்பு வாங்கும்போது ஒரு விஷயத்தை கவனித்து வாங்கணும். பருப்பு இந்த மாதிரி டல்லாக இருக்கணும். அப்போ தான் பருப்பு சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். பளபளன்னு ஷைனிங்காக இருந்ததுன்னா அந்த பருப்பு நல்லா இருக்காது. வாங்க தேவையான பொருளை பார்க்கலாம். பருப்பில் மஞ்சத்தூள் பெருங்காயம் போட்டு வேக வச்சுருக்கேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாமே கலந்து எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி 4 கட் பண்ணிக்கோங்க. சாம்பார் வெங்காயம் 100 கிராம் எடுத்திருக்கேன். தாளிக்க கொஞ்சம் எண்ணெய், 3 பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன். 3 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். வீட்டு மிளகாத்தூளுங்க, இது நல்லா வாசனையாக இருக்கும். தாளிக்கிறது கொஞ்சம் கடுகு, சீரகம், வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பாதி பொரியும் போதே சீரகமும் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க. வெங்காயம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கணுங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா குழைய வதங்கணுங்க. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சாம்பாருக்கு தேவையான உப்பை இப்போவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தக்காளி நல்லா குழைய நல்லா வெந்து வரும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். பாருங்கள் தக்காளி நல்லா எப்படி குழைய வெந்திருக்குன்னு. லேசாக நசுக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ காயெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட் எடுத்திருக்கேன். விருப்பப்பட்ட காயை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ காயை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது வீட்டு மிளகாத்தூள் தாங்க. வீட்டில் அரைச்ச மசால் தூள் போட்டிங்கன்னா தான் நல்லா வாசனையாக இருக்கும். கடையிலலாம் வாங்கி போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த காயெல்லாம் வேகணும் இல்லையா, அதுக்காக. திரும்பவும் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. மிதமான தீயில் ஒரு 10 நிமிஷம் காய் வேகணுங்க. மூடி வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. காயெல்லாம் நல்லா வெந்திருக்குங்க. முருங்கைக்காலாம் நல்லா வெடிச்சிருக்கு பாருங்கள். இதுதான் பக்குவம். இப்போ பருப்பை சேர்த்துடலாம். அதில் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சாம்பார் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி தான் இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக புளி கரைச்சி சேர்த்துக்கலாங்க. நான் தக்காளி நிறையா போட்டதுனால புளி சேர்க்கலை. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க. பாருங்கள் நல்லா கொதித்து சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்படி தாங்க இருக்கணும். இந்த அளவு இருந்தால் போதும். அடுப்பை சிம் பண்ணிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான மணமான சாம்பார் ரெடி.
இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்யூ.